ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு சின்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம். மனோரமா இயர் புக்கிலேருந்து நம்மளுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. போனோட்டம் எஸ்ஏ கொஸ்டினும் சரி, பிசி கொஸ்டினும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லாம் வரத்தான் செய்யுது, ஜிகே. அதில் இப்போ நம்ம முக்கியமாக ஒன்று பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு சில சின்ன கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை கொஞ்சம் பார்ப்போம். இன்றைக்கி தினம் ஒரு தகவல் அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஒரு சில தகவல்கள் நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அந்த பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ டெய்லி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன நோட்ஸ் ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. டீ பிரேக் டைமில் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது தினம் ஒரு தகவல் அப்படிங்கிறதுல மனோரமா இயர் புக் 2025 ஒரு தமிழ்நாடு அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 1956 நவம்பர் 1 மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடு என மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? மெட்ராஸ் மாகாணம் 1956 நவம்பர் 1 தமிழ்நாடு என மாற்றமானது. 1967 ஜூலை 18 மாநில சட்டப்பேரவையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு என தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு என தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பின்பு சிஎம்மாக அண்ணாதுரை இருந்தப்போ தமிழ்நாடு என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது எப்போன்னா 1969 ஜனவரி 14 அப்போ அண்ணாதுரை அதை ஃபுல்லாக அறிவிச்சிடுறாரு. ஆனால் ஜூலை 18 அப்படிங்கிறது தமிழ்நாடு தினமாக இப்போ வரைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குது. கடைசியாக 2020 மயிலாடுதுறை அப்படிங்கிற மாவட்டத்தை தான் கடைசியாக சேர்த்தாங்க. சரிங்களா? அடுத்து மாநில பறவைகளை பற்றி பார்ப்போம். மாநில பறவைகளில் மரகத புறா அப்படிங்கிறது நம்ம மாநில பறவையாக இருக்குது. அதுக்கு அறிவியல் பெயர் கல்கோபாஸ் இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. கல்கோபாபஸ் இண்டிகா அப்படின்வாங்க. அதில் ஒரு ஷார்ட்கட் என்னென்னா, பறவையை பார்த்தா நம்ம என்ன செய்வோம், கல்லை கொண்டு எரிவோமா, அதனால் அது கல் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநில விலங்கு அப்படிங்கிறது வரையாடு. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீலகிரி சைடு அதிகமாக இருக்கும். அதுக்கு அறிவியல் பேர் ஹைலோ சீரியஸ் அப்படின்றது. இது வரையாடு அப்படிங்கிறது எப்படின்னா, மலைகளில் அதோட சீரியஸ்னஸ் தெரியாமல் அது பாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும், எப்போனாலும் விழுகலாம். அதனால் அதுக்கு சீரியஸாக இருக்க தெரியாது, அதனால் அதுக்கு சீரியஸ் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட்டு. அடுத்து மாநில மலர். மாநில மலர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, செங்காந்தல் மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தமிழில் இன்னொரு பேர் இருக்குது, கார்த்திகை பூ. ஏன்னா இது கார்த்திகை காலத்தில் அதிகமாக பூக்கிறதுனால இதுக்கு கார்த்திகை பூ அப்படின்னு பேர். இதோட பூர்வீகம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இதுக்கு ஒரு அறிவியல் பெயர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோரியோசா சூப்பர் பா அப்படின்றது. பூவை வச்சா எப்பவுமே சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அமைச்சுக்கோங்க. எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, நம்மளோட மாநில மலர் எந்த நாட்டின் தேசிய மலராக இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜிம்பாவே நாட்டோட தேசிய மலராக இருக்குது. மாநில மரம் அப்படிங்கிறது பனை மரம். பொராசஸ் பிலோ பலிவோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்னா, பனை மரத்தில் ஏறினோம்னா கீழே விழுந்தோம்னா பலி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. சின்ன ஷார்ட்கட் தான் பலி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாநில கனி அப்படிங்கிறது பலாப்பழம். இது எங்கே இருக்குன்னா, இது மாநில பலாப்பழம் அப்படிங்கிறது என்னென்னா கேரளா மாநிலத்தோட ஒரு மாநில பழமாகவும் இருக்குது. நம்ம மாநிலத்துக்கும் மாநில கனியாகவும் இருக்கிறது என்னென்னா பலாப்பழம். சரிங்களா? அங்கேயும் மாநில பழம் தான், இங்கேயும் நம்மளுக்கு கனியாக இருக்குது. சரிங்களா? அடுத்து கபடி. மாநில விளையாட்டு அப்படிங்கிறது கபடி. இதில் மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. 40 நிமிடங்கள் மொத்தமாகவே இருக்கிறது மினிட்ஸு. அதுக்கடுத்து மாநில பூச்சி இனம். அதில் என்னென்னா பட்டாம்பூச்சி அப்படிங்கிற சொல்லுவாங்க. மாநில பட்டாம்பூச்சி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏமன் பட்டாம்பூச்சி அப்படிவாங்க. இது அதிகமாக பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகமாக இருக்குது. இதுக்கு தமிழில் பேர் மாற்றிட்டாங்க. என்னென்னா தமிழ் மறவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இது என்னென்னா, தன்னை விட அதிகமான வெயிட்டில் இருக்கிற பெரிய பூச்சி இனங்களை போராட்ட குணத்தோடு விரட்டி பிடிச்சி அதை உண்றதுனால அதுக்கு தமிழ் மறவன் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க. இதோட அதிகபட்ச நாள் பார்த்திங்கன்னா 7 நாள்லேருந்து 1 இயர் வரைக்கும் இதோட பூச்சிகள் உயிரோடமாக இருக்கும். இப்போ இந்த பூச்சிகள் அழியும் தருவாயில் இருக்குது. மாநில விலங்கான வரையாடும் 1972 பாதுகாக்கப்பட்ட உயிரினமாக மாற்றப்பட்டு அதுவும் அழியும் தருவாயில் இப்போ பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்களா? டெய்லி ஒரு தகவல். இன்றைக்கி இந்த தகவலை பார்த்துக்கோங்க. நாளைக்கு தமிழ்நாட்டோட முக்கியமான 38 மாவட்டங்களில் இருக்கிற சிறப்புகளை பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.